இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ 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 பிரியா. யாரு? ஏய், நான் துர்காடி, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் துர்கா. ஹே துர்கா, நீ ஆடி? ஆமா, நானே தான். வாட் a சர்ப்ரைஸ். எத்தனை வருஷம் ஆச்சு உன் குரலை கேட்டு? இப்பதான் உனக்கு என் ஞாபகம் வந்ததா? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகம் வந்து உன் நம்பரை தேடி கண்டுபிடிச்சு நான் உனக்கு கால் பண்றேன். ஆனா நீ நம்பரை மாத்திட்ட. நீ எங்க இருக்கேன்னு கூட தெரியல. என்ன என்ன பண்ண சொல்ற? சரி விடு, இதுவும் கடந்து போகும். இப்போ சென்னையில தான் இருக்கியா? தாரணி சொன்னான். ஆமாண்டி, வேலை சென்னையில தான். இப்ப கிண்டில தான் இருக்கேன். நல்லதா போச்சுடி. நான் உன்னை பார்க்கணுமே. ஆமா, நானும் உன்னை பார்க்கணும். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன், காலையில வந்துடு. சரியா? சரி சரி, நீ ஷேர் பண்ணு. சரியா? பாய். ஓகே, பண்றேன். குட் நைட், பாய். வந்துட்டியா துர்கா? ஆ, நான் வந்துட்டேன். நான் இப்போ ரெஸ்டாரண்ட் வெளியே தான் இருக்கேன். நீ எங்க இருக்க? நான் உள்ளதான் இருக்கேன், நீ வா. ஆ சரி, நான் வரேன். துர்கா, நலம் உண்டாகட்டும். உட்காரு. எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து? நாள் இல்ல துர்கா, வருஷம் ஆச்சுன்னு சொல்லு. என்னடி ஆளே மாறிட்ட? முதல்ல உன்னை பார்த்ததும் அடையாளமே தெரியல. கொஞ்சம் குழம்பிட்டேன். ஆமா, இது என்ன கோலம்? எது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை ஏத்துக்கிட்டா தானே வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் சந்தோஷமா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன்ன மாதிரி சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல முடியல பிரியா. நீ கூட டிவிலயோ சோஷியல் மீடியாலயோ என்னை பத்தி வைரலான வீடியோ பார்த்திருப்ப. உனக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா துர்கா, நான் பார்த்தேன். நேத்து நைட்டு நீ ஃபோன் பண்ணும் போதே கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஃபோன்ல பேசுறோம், உடனே அதை பத்தி பேச வேண்டான்னு இருந்துட்டேன். அதுவும் இல்லாம நாம தான் காலையில மீட் பண்ண போறோமே, அப்ப அதை பத்தி கேட்டுக்கலாம்னு நினைச்சேன். நான் கேக்குறதுக்கு முன்னாடி நீயே ஆரம்பிச்சிட்ட. நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத துர்கா. உனக்கும் சந்திரக்கும் என்னதான் பிரச்சனை? என்ன பிரியா இப்படி கேக்குற? சந்துருவை நான் எங்க அப்பா கூட வச்சு பாத்திருக்கேன். மத்தபடி அவருக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. என்ன துர்கா சொல்ற? அப்ப நீ சந்திரவை கல்யாணம் பண்ணிக்கலையா?